ராயப்பேட்டை வெங்கடாச்சலம் தெருவில் இருக்கும், விஎம் தெரு அப்படின்னு சொல்லி இந்த பகுதியை வந்து சுருக்கமா சொல்லுவாங்க. இங்க இருக்கக்கூடிய நாகாத்தம்மன் கோவிலுக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய அந்த சாலையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு குறுகலான சாலை. இந்த சாலை முழுக்க வந்து இந்த மாதிரி காட்சி அளிக்குது. கிட்டத்தட்ட 2 வாரங்கள் ஆயிடுச்சு இந்த மழைநீர் வடிகாலுக்கான இந்த பணிகளை தோண்டி போட்டு 2 வாரம் ஆகுது அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து சொல்றாங்க. இங்க பூக்கடை வச்சிருக்காங்க, பழக்கடை வச்சிருக்காங்க, ஆட்டோ ஓட்டுநர்கள் அதிகமா இருக்கிறாங்க. தந்தை பெரியார் திராவிடர் கழகத்துக்கு சொந்தமான படிப்பகம் இங்க இருக்கு. அந்த படிப்பகத்தை ஒட்டி நாகத்தம்மன் கோவில் இருக்கு. இந்த கோவிலுக்கு இந்த சூழ்நிலையிலையும் எவ்வளவு மோசமாக இந்த இடம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக புதிய தலைமுறை ஊழியர் ஒருவர் இதே மாதிரி ஒரு அக்டோபர் மாதத்துல வந்து அவர் உயிரிழந்தார். அக்டோபர் 20ஆம் தேதி 2022 உயிரிழந்தார். சரியா 23 மாதங்கள் வந்து நிறைவடைந்திருக்கு. இதே மாதிரி ஒரு நம்ம அசோக் நகர்ல வந்துட்டு கம்பிகள், இதே மாதிரி மழைநீர் வடிகாலுக்கான கம்பிகள் குத்தி தான் வந்து அவர் உயிரிழந்தார். இன்றைக்கும் முற்றிலும் பாதுகாப்பான ஒரு நிலையில வந்து இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுதா அப்படின்னா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அங்கங்க பெயருக்கு ஒரு பேரிகார்டு வச்சிருக்காங்க. அதுவும் இப்ப நம்ம வந்து லைவ் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேரளவுல ஒரு 2-3 பேரிகார்டுகள் அங்கங்க இருந்தது. மற்ற இடங்கள் எல்லாம் எம்டியா தான் இருந்தது. இப்பதான் இந்த பேரிகார்டுகளை ஓரளவுக்கு போட்டிருக்காங்க. அப்படி இருந்தாலுமே இந்த சூழ்நிலையிலையும் கோவிலுக்கு வரக்கூடியவர்கள் காலையிலயும் சரி, ஈவினிங்ல வந்து ஒரு 5 மணிக்கு மேலேயும் சரி ஏராளமானோர் கோவிலுக்கு வராங்க. இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில தான் இந்த பகுதியில வந்து வாகனங்கள் போயிட்டு இருக்கு, பொதுமக்கள் போயிட்டு இருக்காங்க. ஏராளமான குடியிருப்புகள் இங்க இருக்கு. ஏராளமான குடியிருப்புகள் நீங்க காட்சியில வந்து பார்க்கலாம். ஒளிப்பதிவாளர் கேசவன் அந்த காட்சிகளை வந்து காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏராளமான குடியிருப்புகள் இங்க இருக்கு. ஏராளமான மக்கள் இங்கே வசிக்கிறார்கள். பெரியவர்கள், குழந்தைகள் எல்லாரும் வந்து இங்க இருக்காங்க. இந்த சாலையை தான் அவங்க பயன்படுத்தி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. நேற்று இரவு கூட இந்த பகுதியில வந்து இந்த குழிக்குள்ள வந்து விழுக போற அளவுக்கான ஒரு சம்பவம் நடந்ததா இந்த பகுதியில இருக்கிற அந்த மூதாட்டி ஒருத்தவங்க சொன்னாங்க. இவங்க இந்த பகுதியில பூக்கடை வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசி எவ்வளவு நாளா இங்க இந்த மாதிரி குழி தோண்டி வச்சிருக்காங்க, பணிகள் நடக்குதா, அரசாங்கத்துக்கு உங்களுடைய கோரிக்கை என்ன, எப்படி கஷ்டப்படுறீங்க இந்த இடத்துல? இது ஒரு வாரமா திறந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுல இருந்து பாதிப்பா இருக்குது. வண்டியில போறதுக்கு வர்றதுக்கு கஷ்டமா இருக்குது. அவ்வளவுதான். நேற்று நைட்டு ஒரு சம்பவம் நடந்ததா சொன்னீங்களே, என்ன சம்பவங்களே இல்ல, வண்டிங்க வந்தது. அது இந்த இதுல இதுவாயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. ஒன்னும் ஒரு ஆபத்து எதுவும் நடக்கல, ஒன்னும் கிடையாது. அது வந்து வண்டி இடுக்கமா வருது இல்ல, ஜனங்கள்லாம் எப்படி வரத்துக்கு போறதுக்கு, பிழைக்கிறவங்களுக்கும் கஷ்டம், வண்டி போறதுக்கும் கஷ்டம், எல்லாத்துக்கும் இதுதானே. அதுதான் அம்மா, வேற ஒன்னும் இல்ல. பிழைக்கிறவங்களுக்கும் கோயிலுக்கு ஜனம் வந்தா தானே பிழைக்க முடியும். அதுதான், வேற ஒன்னும் இல்ல அம்மா. சந்தானம், நீங்க கேட்டிருப்பீங்க. இப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துக்கான அந்த பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் அவரை நம்ம தொடர்பு கொண்டு பேசினப்போ இந்த இடத்துல இன்னும் 4 நாட்களுக்குள்ளாக பணிகள் விரைந்து முடிக்கப்படும், பணிகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது அவர் சொல்லியிருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. இன்னும் 4 நாட்களுக்குள்ளாக பணிகளை முடித்து விடுவோம், பொதுமக்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் விரைந்து பணிகள் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற தகவலை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு.